முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு காணொலி பதிவிட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக பதிவிட்டிருக்கிறார் என்றால், திமுக கட்சி 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சியில் அமர்ந்தது. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற 2024 மே மாதம் 6ஆம் தேதியுடன் அது 3 ஆண்டை நிறைவு செய்கிறது சொல்லி, நான் என்னுடைய ஆட்சியில் செய்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னவென்று மக்களுடைய முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை சாட்சின்னு சொல்லி சும்மா அடிச்சு விட்டு இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா உண்மை என்ன? நேற்றைக்கு ஒரு தனியார் ஊடகம், எந்த கட்சியும் சாராத, எந்த கோட்பாடும் எந்த தத்துவமும் சாராத ஒரு தனியார் ஊடகம், ஒரு பொதுநிலை ஊடகம், ஒரு நடுநிலையான ஊடகம், ஃபோர்த் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஊடகம் நேற்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதுல பல ஆயிரம் மக்கள் பங்கு பெற்று வாக்களித்திருக்கிறாங்க. அதுல இந்த 3 ஆண்டுகால ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது மோசமான ஆட்சின்னு சொல்ல 77% மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. உண்மை இப்படி இருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி எல்லாம் அடிச்சு விடுறாரு பாருங்க. சொல்றாரு, இது வெறும் சொல்லாட்சி அல்ல, இது செயலாட்சிங்கிறாரு. தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு சொல்லி பேசுறாரு. பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த 2024 மே மாதம் இப்படி பேசுறாங்கன்னா, போன 2023 மே மாதம் என்ன பேசுனாங்க? ஈடில்லா ஆட்சி, 2 ஆண்டிய சாட்சின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. பாருங்க எப்படி எல்லாம் கலர் கலரா அடிச்சு விடுறாங்க. பாருங்க இவங்களுக்கு எப்படி மனசு வருவது தெரியல. ஆனா மக்கள் இங்க பசியில, பட்டினியில, துயரத்துல, துக்கத்துல, வேதனையில, இன்னல்கள்ல, சித்திரவதைகளை அனுபவிச்சு கொண்டு இருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், இந்த திரு ஸ்டாலின் அப்படியே பூசி மொழுகுறாங்க. அப்படியே தழுக்க வர வேண்டியது, மெழுக்க வர வேண்டியது, ஒரு வீடியோ பேச வேண்டியது, அப்படியே வெளியிட வேண்டியது, அப்படியே மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே அப்படியே பூசி 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 மொழிக மொழிக நாட்டை குட்டி சேவர் ஆகிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நினைவுல இருக்கும் நினைக்கிறேன். இதே ஆண்டு 2 மாதங்களுக்கு முன்னதாக கடந்த பிப்ரவரியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் நிதியமைச்சரான அமைச்சர் தென்னரசு ஐயா அவர்களுக்கும் ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அந்த விவாதத்துல அமைச்சர் தென்னரசு ஒரு விஷயத்தை சொல்லி புலம்புனாரு. என்ன சொல்லி புலம்புனாருன்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் 74,000 கோடியை வட்டியாக கட்டுன்னு சொல்லி புலம்புனாரு. எவ்வளவு? ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு 74,000 கோடி வட்டி கட்டுன்னு சொல்லி புலம்புனாரு. அப்படி அவர் புலம்புனது தொலைக்காட்சி ஊடகங்கள்ல, ஏன் செய்தித்தாள் ஊடகங்கள்ல கூட இடம்பெற்றுச்சு. எதுக்கு புலம்பணும்? ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு 74,000 கோடி வட்டி கட்டுதுன்னு. ஏன்? இந்தியாவிலேயே மிகவும் அதிகமாக கடன் வாங்குகின்ற, கடன் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற வக்கத்த திரு ஸ்டாலினுடைய ஆட்சி தான் காரணம். நீங்க பாருங்க, 2021 ஏப்ரல்ல தமிழ்நாடு அரசுடைய மொத்த கடன் 5 லட்சம் கோடி. 1947 2021 ஏப்ரல் வரை 5 லட்சம் கோடினா, அந்த 2021 ஏப்ரலுக்கு பிறகு மே மாதத்திலிருந்து இந்த 3 ஆண்டுகள்ல இந்த திராவிட மாடல் ஆட்சி, வக்கத்த ஸ்டாலினுடைய ஆட்சி 3 லட்சம் கோடி கடன் வாங்கி 5 வந்து 8 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கு. துப்பத்த அரசு, வக்கத்த அரசு, திராவிட மாடல் ஆட்சி. இதுல வர இப்படி எல்லாம் பேசினா இவங்களுக்கு உடனே கோபம் வரும், உடனே குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவானுங்க. அதுக்கெல்லாம் உண்மையை பேசாம நம்ம பயந்துட்டு இருந்துட முடியுமா? கையை கட்டி சொல்லுங்க பாப்போம். ஆட்சிக்கு வந்த இந்த திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே, ஒரு ஆண்டிலேயே உதயநிதியும் அவருடைய மச்சானான சபரீசனும் சேர்ந்து கொண்டு 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்களே. இது நான் சொல்லல ஐயா, அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் தான் சொன்னாங்க. அப்படி பிடிஆர் சொன்னது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ரகசியம் சொல்லிதான் அவருடைய நிதியமைச்சர் பதவியை பறிச்சாங்க. மொத்தமா பிடிங்கிருந்தாங்க, இன்னும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பதவி இறக்கம் பண்ணி ஒண்ணும் இல்லாத அமைச்சரவையை அவருக்கு கொடுத்தாங்க. இதுதான் நடந்துச்சு. இப்படிதான் திட்டம் போட வேண்டியது, திட்டத்துக்கு நிதியை ஒதுக்க வேண்டியது, அள்ளு சுத்திட்டு போக வேண்டியது. அப்ப உதயநிதி சபரீசனுமே ஒரே ஆண்டிலேயே 30,000 கோடி கொள்ளையடிச்சா, அந்த ஸ்டாலின் குடும்பத்தில், அந்த ஸ்டாலின் சொந்தக்காரங்க, அந்த எம்எல்ஏவா இருக்கிறவங்க, அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அந்த கவுன்சிலரா இருக்கிறவங்க, அந்த மேயரா இருக்கிறவங்க, இன்னும் திமுக அத்தனை பேரும்
எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்கிற கணக்கை நீங்களே போட்டுக்கோங்க. அப்படிதான் திட்டம் ஒண்ணு போடுவாங்க, நிதியை ஒதுக்க வேண்டியது அப்படியே அள்ளிட்டு காணப்பட வேண்டியது. அப்படிதானே சென்னையில பெருவெள்ளம் மழை வந்தா தண்ணி தேங்க கூடாது, அதுக்கு வடிகால் அமைக்கணும்னு சொல்லி 4000 கோடி ஒதுக்குனாங்க. மழை வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இனிமே மழை பெய்ஞ்சுனா எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதாரண மழை, ரொம்ப சின்ன அளவுல ஒரு மழை வந்துச்சு. பார்த்தா வீடே மொழிகிடுச்சு, மக்கள் மொழிகிடுச்சு, காரிகர் எல்லாமே மொழிகி எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு. என்னடா வச்சு பணம்னு சொன்னா அது 80% வேலை முடிஞ்சது, 20% முடியல, அதனால இப்படி பாதிப்பு. அப்புறம் சொன்னாங்க 40% வேலை முடிஞ்சதுனால. பாருங்க 4000 கோடி என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படிதான் திட்டத்துக்கு நிதியை ஒதுக்க வேண்டியது, அள்ளிக்கிட்டு போட வேண்டியது. நிதி சார்ந்த சுருட்டல்கள் இப்படி நடக்குதுன்னா கல்வி. அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10000 நாட்கள், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னான் பாரு. எழுத்தறிவித்தல், கல்விகண் திறத்தல். கல்விகண் திறக்கணும்னா நல்ல கல்வி இருக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கணும், நல்ல பள்ளி அறைகள் இருக்கணும். அந்த பள்ளி அறைகளுக்குள்ள மாணவ மாணவியர்களை அமர வைத்து ஆசிரியர் பாடம் எடுப்பதுதான் உலகம் எங்கும் இருக்கின்ற ஒரு முறை. ஆனா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில, தரையில, மணல் தரையில எடுக்கப்படுகிறது. தார்பாய் செட்டு போட்டு பள்ளிக்கூடங்களை சொல்லி பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்ப மழை பெஞ்சா தொரன்னு ஒழுவி அங்க இருக்கின்ற புத்தகங்கள், புத்தக பைகள், பிள்ளைகள் எல்லாமே நனைந்து பாழாக போகிறது. என்ன கொடுமை பாருங்க, எவ்வளவு ஒரு பேர் கொடுமை. இது ஒரு புறம் பள்ளிக்கூடங்கள் நடக்குதுன்னா, அதே பள்ளிக்கூடங்கள்ல அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள்ல, அரசு நடத்துகின்ற கல்லூரிகள்ல விடுதிகளை அரசு நடத்துது. அரசு நடத்துகின்ற அந்த கல்லூரி, அந்த பள்ளிகள் இருக்கின்ற அந்த விடுதிகளில் அரசு அளிக்கின்ற உணவு தரமற்றவைன்னு சொல்லி மாணவர்கள் அந்த சோத்துக்குண்டான வெளியே எடுத்துக்கிட்டு வந்து ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்து போராட்டம் பண்றாங்க. ஐயா எவ்வளவு ஒரு பெரிய குடும்பம் பாருங்க, என்ன குடும்பம், சோறுயா, சோத்துல நடக்குது குடும்பம். அப்ப இது எல்லாம் திராவிட மாடல்லயே வராதா? ஒருவேளை திராவிட மாடல் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியே அட்லாண்டிக் கடல்ல அல்லது பசிபிக் கடல்ல நடக்குதா, அல்லது அங்க வானலோகத்துல நடக்குதா? இதுக்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தான் விளக்கம் தர வேண்டும். அப்படியே இப்ப கொஞ்சம் இந்த மணல் குவாரி பக்கம் கொஞ்சம் வருவோமா? நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி தவறாக வழிநடத்துவதன் மூலம் 27 லட்சம் யூனிட் மணல்களை விற்று 4500 கோடிக்கு மேல் சட்டத்திற்கு புறம்பாக பணம் கைமாறி இருக்குதுன்னு சொல்லி செய்தித்தாள்கள் வந்துச்சு. இதை விட இன்னொன்று என்னன்னா, மதுரை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை இந்த மணல் குவாரிகள் சம்பந்தமாக தவறாக செயல்படுவது சம்பந்தமாக எச்சரிக்கை விடுத்ததெல்லாம் செய்தித்தாள்கள் வந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்துல தமிழ்நாட்டினுடைய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுச்சு. உடனே அந்த நோட்டீஸ் எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டினார். உச்ச நீதிமன்றம் உடனே சொல்லிச்சு, ஏயா ஈடி கேட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உங்களுக்கு என்னையா வெக்க கேடு, உங்களாம் ஒரு கேடா, கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க யார் சொல்லிச்சு. அதுக்கு பிறகு வாயை பொத்திட்டு கையை கட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் 5 மாவட்ட ஆட்சியர்களும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரியில் ஆஜராகி விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் ஆறுகளே இல்லாம, ஆற்றுல மணல்களே இல்லாம மணல் கொள்ளையில ஈடுபடுது அப்படிங்கறதான் வெளிச்சமாக்குது. அதனால்தான் இந்த கடந்த 3 ஆண்டு ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது மோசமான ஆட்சின்னு சொல்லி 77% தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க திராவிடம்னா ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி முதல மாதிரி வாயை பொளந்துகிட்டு கத்துவாங்க. ஆனா நாம பார்த்தோம், நாங்குநேரில தன்னுடன் படிக்கிற சக மாணவனுடைய வீட்டில் உள்ள புகுந்து ஒரு மாணவன் என்ன செஞ்சாங்கிறது உலகம் முழுக்க பார்த்து தமிழர்கள் மட்டுமில்லாம எல்லாமே பார்த்தாங்க. அப்படித்தான் அதன் முகம்தான் தமிழ்நாடு முழுக்க கடந்த 3 ஆண்டு இந்த ஸ்டாலினுடைய 3 ஆண்டு ஆட்சியில 81 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வருகின்ற ஒரு பிரபல தமிழ் ஊடகத்துல நாளேட்டுல கட்டுரையே வந்துச்சு. அதே மாதிரி புதுக்கோட்டை அந்த வேங்கவேல பார்த்தோம், மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் ஜாதிய வன்மத்தால ஜாதிய வெறி கொண்ட அயோக்கிய நாய்கள் மனம் கலந்தானுங்க. இன்னும் அந்த அயோக்கிய நாய்களை இந்த திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னும் கண்டுபிடிக்கிறது. அதனால்தான்
ஸ்டாலினுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சி என்பது மோசமான ஆட்சி சொல்லி தமிழ்நாட்டுடைய 77% மக்கள் வாக்களித்திருக்கிறார். இதே ஜாதிய வன்மம், இதே ஜாதிய வெறி தமிழ்நாட்டில் இருக்கின்ற விழுப்புரம், கரூர் தொடங்கி இன்னும் ஏழையாகப்பட்ட பல ஊர்களில் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறார்கள், அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். அப்படி மறுக்கின்ற கும்பல்களுக்கு ஆதரவாக இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி ஆதரவாக இருந்து கொண்டு கதவை இழுத்து பூட்டி சீல் வைத்து பட்டியலின மக்கள் எந்த ஆண்டிற்கும் எப்பொழுதுமே உள்ளே வராதவரையாக தடுத்து நிறுத்துகின்றது. இது ஒரு வகை. இன்னொரு வகை, பெண்களை கோவிலுக்குள் வர அனுமதி மறுக்கப்படுகிறது. எப்படி? நீ கணவனை இருந்தவள், நீ விதவை, நீ கைம்பெண் என்று சொல்லி கோவில் நிர்வாகம் பெண்ணை கோவிலுக்குள் வர அனுமதி மறுக்கிறது. அந்த பெண்மணி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி தனக்கான தீர்வுகளை பெறுகின்றார். எப்படி ஒவ்வொரு பெண்களும் இப்படியாக உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி தனக்கான தீர்வுகளை பெற முடியும்? பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்களே? உங்களுடைய திராவிட மாடலுடைய நல்லாட்சிக்கான சாட்சிகள் இவைகள் எல்லாம் போதுமா திரு ஸ்டாலின் அவர்களே? இவ்வளவு ஏன் உலகத்தில் எந்த ஒரு நாடாவது, எந்த ஒரு அரசாவது, எந்த ஒரு ஆட்சியாவது வேளாண் பெருங்குடிகள் மீது, அந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு சிறையில் அடைச்சிருக்குதா? ஆனா திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி அதை செஞ்சு முடிக்கும். இவ்வளவுக்கும் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் மன்னா? இயற்கையின் அருட்கொடை, அந்த வேளாண் நிலத்தை, இயற்கையினுடைய நிலத்தை மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற, அந்த உணவு மூலம் மக்களுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற, அந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இறைவனுக்கு நிகரான அந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு அவர்களை சிறையில் அடைத்த அரசு இந்த ஸ்டாலின் அரசு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த மேல்மா விவசாயிகள் அந்த சிப்காட்டுடைய நிர்வாகத்திற்கு எதிர்க்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு எதிராக விவசாய நிலங்களை கைப்பற்ற கூடாதுன்னு சொல்லி தான் போராடினாங்க. அவங்க மீது குண்டர் சட்டத்தை போட்டவர் தான் இந்த ஸ்டாலின் அரசு. அதைதான் மக்கள் எதையும் மறக்கவில்லை. அதனால்தான் ஸ்டாலினுடைய ஆட்சி, இந்த 3 ஆண்டு ஆட்சி என்பது மோசமான ஆட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டில் 77% மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க.